ஸ்கின் கேர் ரொட்டீன்ல கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில விஷயத்த சொல்றேன், நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணி பாருங்க. ஸ்கின்னை பார்த்தாலே ஒரு மாதிரி சுருக்கமா, டயர்டா, டல்லா இல்லாம எப்போதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா, கிளியரா, க்ளோவா வச்சுக்க. நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கின்னா வச்சுக்க. பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், வாயை சுத்தி பிளாக், மூக்கு இந்த சைடெல்லாம் வந்து பிளாக்னஸ், கண்ணை சுத்தி கருவளையம், இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஸ்கின் நல்லா சூப்பரா, செம்ம சூப்பரா வச்சுக்கிறதுக்கு. ஸ்கின் பார்த்தீங்களா, நான் காலையில் பேக் போட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ ஆஃப்டர்நூன் தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன். அப்போ வரைக்குமே ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்மளோட லுக் வச்சு தான் நம்ம ஸ்கின் எப்படி இருக்குது, நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் நம்மளோட ஸ்கின் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணனாலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ தட் நான் எந்த ஒரு மேக்கப்புமே போடலை, எதுவுமே பண்ணலை. லிப்ஸ்டிக்கும் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். எப்போதுமே நான் அதுதான் பண்ணுவேன். நம்மளோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன், விச் இஸ் பியோர் நேச்சுரல். ஈவினிங் வரைக்கும் நம்மளோட ஸ்கின் டல்லாக, டயர்டாக, ரொம்ப மோசமாகாமல் ஸ்கின்னை சூப்பராக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1, நம்ம ஒரு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான். என்னென்னா அப்படியே வாங்கி நம்ம வச்சுக்குவோம். எப்போயாவது என்னைக்காவது நம்ம தோணும் போது எடுத்து போடுவோம். சாப்பாடு மட்டும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், நமக்கு தெரியும். அதனால அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். ஆனால் ஸ்கின்னுக்கு மட்டும் நம்ம பண்ணவே மாட்டோம். எப்போவாது வீக்லி ஒன்ஸ் இல்லை எப்போ நம்மளுக்கு தோணுதோ அப்போ பண்ணுறது, அப்போ ஸ்கின் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே ஃபீல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்காம நம்மளுக்கு இது ஒரு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும்னு நம்ம கமல் நேச்சுரல்ஸில் எப்போதுமே சொல்லிகிட்டே இருக்கோம். டே டைமில் என்னென்ன பண்ணணும், நைட் டைமில் எப்படி பண்ணணும்னு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்குன்னு ஒரு மீ டைம், காலையில் ஒரு 5 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 5 மினிட்ஸ், நைட்டு அது வந்து ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் உங்களுக்காக மீ டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களோட ஸ்கின்னை நல்லா வச்சுக்க முடியும். இல்லைன்னா ஸ்கின் எல்லாம் போனதுக்கப்புறம், டயர்ட் ஆனதுக்கப்புறம், டல் ஆனதுக்கப்புறம், ரிங்கிள்ஸ்லாம் விழுந்ததுக்கப்புறம், ஏஜிங் ஆனதுக்கப்புறம், ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப பெரிய ஆள் மாதிரி ஃபேஸ்லாம் நல்லா தளர்ந்து போனதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது. ஸோ ப்ராடக்ட் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ப்ராடக்டை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கலை சாப்பிட கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அதுக்கான ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் சாப்பிட்டுட்டு பாடி ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுதா இல்லை எப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு கொடுக்குறத பொறுத்து தான் ஸ்கின் வந்து கிளியராக இருக்கிறது எல்லாமே. கெமிக்கலை சாப்பிட கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ நல்லதாக கொடுங்க, சாப்பாடு மாதிரியே நல்லதாக கொடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டா நம்மளோட பாடி எந்த அளவுக்கு வீக்காக இருக்குமோ, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மெயின்டைன் பண்ணால் நம்மளோட ஸ்கின் அந்த அளவுக்கு தான் வீக்காக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, ஸ்கின்னுக்கு க்ளீனாக ப்ரோட்டீன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா, ஸ்க்ரப்பே பண்ண வேணாம், இந்தியன் ஸ்கின்னுக்கு அதுவும் கரெக்டாக சொல்லிடுறாங்க, இந்தியன் ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப்பே தேவையில்லை, அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் ஒரு நம்ம வந்து காலில் வந்து பித்த வெடிப்பு இதெல்லாம் இருக்கும்போது, இல்லை காலில் வந்து டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது டூல்ஸ் வச்சு தான் ரிமூவ் பண்ணுறோம். ஒரு ஸ்க்ரப்பிங் ஃபார்ம் தான் நம்ம இது பண்ணுறோம். ரொம்ப ஹார்ட் ஸ்க்ரப்பு வந்து கூடாது, ரொம்ப ஹார்ஸாக நம்ம ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. பட் எல்லாத்தையும் தூக்கி மைண்டில் போட்டுக்காம 4 days ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டீம் பண்ணி, நம்ம கமல் நேச்சுரல்ஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் க்ளீனப் ப்ரோட்டீன் எப்படி வீட்டில் நம்ம பண்ணுறது. நான் பார்லரில் போய் நீங்கள் கெமிக்கல் பண்ணுறது சொல்ல, நம்ம கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் வச்சு வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் எப்படி க்ளீனப் ப்ரோட்டீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்பர் 2ங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளீனப் ப்ரோட்டீன் பண்ணியே ஆகணும். க்ளீனப் ப்ரோட்டீனே பண்ணாமல் நான் டெய்லி பேக் போடுறேன், 4 தடவை பேக் போடுறேன், டெய்லி ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா டெட் செல்ஸ் மேலே, அழுக்கு மேலே, டேன் மேலே தான் நீங்கள் போடுறீங்க. டெய்லியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக டேன் ஆக தான் செய்யுது. ஸோ அதை அப்பப்போ ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கணும். 4 days ஒன்ஸ் வந்து இல்லை வீக்லி ஒன்ஸ் அது ஸ்டீம் பண்ணணும். 4 days ஒன்ஸ் வந்து அழகாக ப்ராப்பராக ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப் கொடுத்து வார்ம் வாட்டர் வச்சுனாது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், க்ளீனப் ப்ரோட்டீனை ஸ்கின்னுக்கு கொடுத்துருங்க. க்ளீனாக இருக்கும்போது மட்டும்தான் ஸ்கின் நல்லாயிருக்கும்.
அழுக்கா வச்சுக்கிட்டே ஸ்கின் அழுக்கா வச்சுக்கிட்டே நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ணாலும் நோ யூஸுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3, டெய்லியும் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பேக் வந்து போடுறது. இதெல்லாம் நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். காலையில் ஒரு 5 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்சா இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரினாவது என்ன பண்ணணும், ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ண. நம்ம கமல் நேச்சுரல்ஸ் சொல்கிறோம் ஃபேஸ் வாஷ் பவுடர், ஸ்கின் கலர் பூஸ்டர், இதெல்லாம் ஃபேஸ் வாஷ் கூட கிளியர் ஸ்கின் பவுடர்லாம் நீங்கள் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் என்னால் முடியல அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, கமல் நேச்சுரல்ஸோட சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடர்ஸ் போட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணாலே போதும். அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு மெயின்டைனே பண்ணாததுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து எப்போ டைம் இருக்குதோ ஒரு நாளைக்கு 2 வேளை, ஒரு ஓவர் ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஓவர் ட்ரை பண்ணி ஸ்கின்னை சுருக்க வச்சு இரிட்டேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நார்மல் ட்ரை பண்ணிவிட்டு பேக் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும். ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு பேக் போட்டு வாஷ் பண்ணணும். அதை நைட் டைமில் ஒரு தடவை பண்ணுறதும் மார்னிங் டைமில் ஒரு தடவை பண்ணுறதும் பெஸ்ட்டு. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை பிரித்து ஒரு 5 மினிட்ஸ் பிரித்து உங்களுக்காக ஒரு ப்ரோட்டீன் பேக்ஸை வந்து போடுங்க. காலையில் ஒரு பேக், ஈவினிங் ஒரு பேக், அந்த மாதிரி போடுங்க. ஏன் அப்படின்னா ஒரே மாதிரியான பேக்கு நம்ம ஒரே ஃபுட்டு மட்டுமே டெய்லி சாப்பிட்டா எல்லா வகையான சத்துமே கிடைக்காது. என்னதான் ஹெல்த்தியாக இருந்தாலும் டிஃப்ரெண்டான ஒரு பேலன்ஸ் டயட் வந்து நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு சத்து இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டால் தான் எல்லாத்தோட பெனிஃபிட்ஸுமே ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். நம்பர் 4, கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். 2 தடவை சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களா, எது யூஸ் பண்ணாலும் ஒரு 2 டைம்ஸ் வந்து ஃபேஸை வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சோப்பு தான். நுரைங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க நுரையே தேவையில்லை, நீங்கள் பவுடர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நுரை வந்து நம்ம க்ளீன், இந்த மாதிரி ஒரு பொல்யூஷனான வேர்ல்டில் நம்ம வெளியில் போயிட்டு வரோம், வீட்டில் இருக்கும்போதே கூட அந்தளவுக்கு ஒரு இது ஸ்கின்ல வந்து டர்ட்ஸ் எல்லாம் படியே தான் செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம மாற்றிக்க தான் வேணும். ஸோ நுரைங்கிறது நம்மளுக்கு நீடடு. அந்த நுரையை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த நுரைனால உங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறதுனால ஸ்கின் பிரைட்டனாக ஒயிட்டனாக க்ளோவிங்காலாம் மாறாது. சோப்புனால எதுவும் கிடைக்காது. ஆனால் என்ன ஆகும், ஸ்கின் வந்து க்ளீனிங் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சோப்பு செலக்ட் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளோட சோப்பு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்ல வந்து ஆலிவ் ஆயில் பார்த்து உங்களுக்காக மேக் பண்ண சோப்பு தான். நிறைய பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் நம்ம சோப்பே வந்து லான்ச் பண்ணோம். ஸோ நம்மளோட சோப்பை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபேஸ்க்குமே நம்மளோட சோப்பு மட்டுமே போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது பாடிக்கு தனியாக ஃபேஸ்க்கு தனியாக மெயின்டைன் பண்ண தேவையில்லை. 2 தடவை வந்து சோப்பு, 2 தடவை ஃபேஸ் வாஷ், பவுடர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த பவுடர்ஸ் நம்ம வந்து 2 தடவை வந்து பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும். கலர் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அந்த ப்ரோட்டீன் பவுடர் ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது செம்மையாக ஒர்க் ஆகும். ஸ்கின்ல ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆயிலோ மாய்ஸ்சரைசரோ அப்ளை பண்ணியிருக்கீங்களா மட்டும்தான் சோப்பு. மற்ற நேரம்லாம் என்ன பண்ணணும், ஸ்கின்னை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பவுடர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் வச்சு ஃபேஸை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு கெடுதல்லாம், ஸ்கின்னை கருக்க வைக்கும், நிறைய ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு, பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு, ஸ்கின்ல உள்ள அந்த எலாஸ்டிசிட்டி இதெல்லாம் போகிறதுக்கு, ஸ்கின் க்ளோவாகவே இல்லாமல் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுவே ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஆயில்ஸ். நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் நிறைய பேர் நான் வந்து காஸ்ட்லியாக 10,000 15,000 இல்லை 2,000 3,000 மாய்ஸ்சரைசர் வாங்கி அப்ளை பண்ணுறேன். என்ன ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன் என்னோட ஸ்கின் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னு ஏதாவது சொல்லுங்கள். இல்லவே இல்லை. கண்டிப்பாக ஆயில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். குங்குமாதி சாஃப்ரான் ஆயில் நிறைய பேருக்கு தெரியும். நம்மளோட குங்குமாதி சாஃப்ரான் ஆயில் பற்றி தெரியாதவங்க 1 டைம் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்த்தி. ஸ்கின்னுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்கின்னை ஹைட்ரேஷனாக வச்சுக்க, ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதில் இருக்குது. அது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டேன் ஆகிறது, ஸ்கின் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கிறது மாதிரி இருக்கவே இருக்காது. செம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்தளவுக்கு குங்குமாதி சாஃப்ரான் ஆயில் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் அது கூட கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஸ்கின் 16 ஆயில். ஸ்கின் வந்து நல்லா டைட்டனாக வச்சுக்க. ஸ்கின் டைட்டாக இருந்தாலே எங்கே இருப்போம். ஸ்கின் டைட்டனாக இருக்குது அப்படின்னாலே யாருனாலும் நம்மளோட ஏஜை கண்டுபிடிக்கவே முடியாது. ஸ்கின் 16 ஆயில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து என்ன, கமல் நேச்சுரல்ஸில் எப்போதும் சொல்கிறதா வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ பிரைட்டனிங் ஆயில், பியூட்டி ஆயில் எனி ஒன் வந்து ஓவர் நைட் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டீப் க்ளீனிங் கிளென்சிங் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராப்பர் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன்ங்கிறது நம்ம ரெகுலராக எப்போதுமே ஃபாலோ பண்ணணும். வாரத்தில் 1 நாள் ஸ்கின்னை ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு தூங்கணும். அவ்வளோதான். இந்த மெயின்டைன் பண்ணாலே போதும். அதே மாதிரி டே டைமில் ஆயில் யூஸ் பண்ண ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி சூப்பராக இருக்கும். ஸ்கின் நல்லா பிரைட்டனாக இருக்கும். எப்போதுமே நல்ல ஒரு கிளென்சிங் கொடுத்து க்ளீனாக இருக்கும். டேன் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஈஸி டு யூஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கி என்னால் பேக்கே போட முடியல, நான் ட்ராவலில் இருக்கேன், எப்படியோ நான் வந்து எடுத்துகிட்டு போகல, எதுவோ
நம்மளோட பியூட்டி ஆயில் இத்தினியோண்டு தான் இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணுங்க. டெய்லியும் ஒரு 2 டைம்ஸ் போட்டிங்கனாலே போதும், இல்லை ஒரு தடவை போட்டிங்கனாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில்ஸ் எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். மாய்ஸ்சரைசர் டே டைமில் யூஸ் பண்ணாமல், இல்லை கண்டினியூவாக 12 ஹவர்ஸுமே டே டைம் ஃபுல்லாகவே மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணாமல், கெமிக்கலாக யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட மாய்ஸ்சரைசர் அவைலபிளாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். எது தேவையோ பேசிக்காக ஒரு மாய்ஸ்சரைசர் எதுக்காக போடுவோம், ஸ்கின்னை எம்டியாக விடாமல் ஒரு கொலாஜன், அதாவது நம்ம ஒரு வளவளப்பு வந்து ஸ்கின்ல இருந்துகிட்டே இருக்கும்போது ட்ரை ஆக்காத ஸ்கின்னை நல்லா எங்காக வச்சுக்கும். நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்காக தான் அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதை போய் கெமிக்கல் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் வச்சிருந்தா ஸ்கின் என்னத்துக்காகுது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் காலையில் நீங்கள் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு பேக் போட்டு முடிச்சிடுறீங்க. அடுத்து குளிக்கும் போது வந்து பாத் போடுற ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கிறீங்க. சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிவிட்டு தேவையான அளவு மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஈவினிங் அதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மணி 2 மணிக்கெலாம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் போகிறீங்க வரீங்க அப்படின்னா மட்டும் மாய்ஸ்சரைசரை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2 o'clock போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, இல்லை 1 o'clock போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரீஅப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, ஏன்னா நம்ம வந்து ஐப்ரோ பென்சில் இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் வந்தோடனே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அடுத்த 2 தடவை வந்துட்டு ஒரு 7 மணி போல் ஒரு தடவையும் 9 மணி போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பவுடர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே ஈவினிங்க்கு தனியாக அப்படிலாம் நீங்கள் போட வேணாம். மார்னிங் போடுற ஒரே ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டுமே போதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நைட் டைமில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணுறோம், ஸோ அது மட்டுமே போதும். இடையில இருக்க கேப்பில் ஸ்கின்னை ஃப்ரீயாக விட பழகுங்க. கண்டிப்பாக ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நிறைய பேர் பண்ணாதது ஃபேஸ்க்கு நெக்குக்கு மட்டும் கவனிக்கிறது, சில பேர் ஹேண்டுக்கு அந்த மாதிரியும் கவனிக்கிறது இல்லை. ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேஸ்க்கு மட்டும் கவனிச்சிங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். இதுலேயும் பல பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கண்ணை சுற்றி பேக் போடுறதில்ல. மற்ற பேக்லாம் எனக்கு தெரியாது. நம்ம கமல் நேச்சுரல்ஸோட பேக் வந்து கண்டிப்பாக கண்ணை சுற்றியும் போடுங்க, லிப்ஸை சுற்றி லிப்ஸ் மேலேயுமே போடுங்க. ஏன்னா அது மட்டும் தனியாக உங்களுக்கு கருப்பாக இருக்கும். லிப்ஸை சுற்றியும் போடுங்க, கண்ணை சுற்றியும் போடுங்க. ஏன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் வரதுக்கு அதுவே பெரிய சான்ஸாக இருக்கும். நம்ம கையால் நம்மளே செஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும் அது. ஸோ அதனால் ஈவனாக போடுங்க. ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபுல் பாடி எப்படி வந்து 4 days ஒன்ஸ் நம்ம ஃபேஷியல் பண்ணுறோமோ அதே மாதிரி 4 days ஒன்ஸ் ஜென்டலாக ஒரு ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு டெய்லியும் பாத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் சோப்பு ஒரு நாள் பாத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல் பாடிக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் அது ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஆயில் யூஸ் பண்ணி சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத் பவுடர் போடுங்க. ஸோ ஒரு தடவை ஆயில் ஒரு தடவை ஸ்க்ரப் வீக்லி ஒன்ஸ்னாவது பண்ணுங்கள். 4 days ஒன்ஸ் பண்ண முடியாட்டி வீக்லி ஒன்ஸ்னாவது இதை பண்ணிவிட்டு டெய்லியும் ஒரு நாள் பாத் பவுடர் ஒரு நாள் சோப்பு, இல்லை சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாத் பவுடர், க்ளோவிங் ஸ்கின் கலர் பூஸ்டர்னு ப்ரோட்டீன் பவுடர்ஸை நீங்கள் பாடிக்கும் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக லிப்புக்கு வந்து நம்ம கேர் பண்ணணும். லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். எல்போக்கு, நீக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணி நைட்டு தூங்க போகும்போது. கண்ணை சுற்றி கண்டிப்பாக டார்க் சர்க்கிள் இருக்கோ இல்லையோ, நம்ம எல்லாருமே மொபைல் பார்க்குற பழக்கம் இருக்குது. ஸோ சீக்கிரமே கண்ணு வந்து டயர்டாக டல் ஆகிடும். அதனாலே ஸ்கின் வந்து ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ டார்க் சர்க்கிள் ஆயில் அதுக்காகவே நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டார்க் சர்க்கிள் ஆயிலை கண்ணை சுற்றி போட்டுக்கோங்க. நைட்டு ஓவர் 24 ஹவர்ஸும் நீங்கள் லிப் பாம் போடுங்க. லிப் பாம் வந்து அந்த அளவுக்கு லிப்பை வந்து உங்களுக்கு மாய்ஸ்டராக வச்சுக்கும், ட்ரை ஆக்காது. நல்ல வந்து லிப்பை வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் தான் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பார்த்து பண்ணதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய ஃபீட்பேக்ஸ் பார்த்துருப்பீங்க லிப் பாமில். எல்லா ப்ராடக்ட்டுமே லிப் பாம் வந்து இன்னுமே ஸ்பெஷல்னு சொல்லலாம். லிப் பாம், ஸ்கின் 16, குங்குமாய் சாஃப்ரான் ஆயில், டார்க் சர்க்கிள் ஆயிலாம் இன்னுமே ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதெல்லாம் டேக் கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள்னாவது ஹேண்டுக்கும் நம்ம வந்து காலுக்கும் ஒரு பெடிக்யூர் மெனிக்யூர் மாதிரி வீட்டிலே பண்ணுறது பெஸ்ட்டு. அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ்னாவது பண்ணுங்க. அந்த மெயின்டெனன்ஸ்னாவது கைக்கும் காலுக்கும் தனியாக நம்ம கொடுக்குறது. அந்த நெயில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபுட் அண்ட் ஹேண்ட் பிரைட்டனர் கிட்டு வாங்கி கூட அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு தேவையான இன்டேக் வந்து எடுத்துக்கணும். நான் எல்லா மெயின்டெனன்ஸும் பண்ணுறேன், ஆனால் வாட்டர் குடிக்கவே இல்லைன்னா கூட ஸ்கின் வந்து டயர்டாக தான் இருக்கும், டல்லாக தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 லிட்டர்னாவது வாட்டர் குடிங்க. ஒரு 10 டம்ளர்னாவது வாட்டர் குடிங்க. வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு குடிங்க. ஒரே நேரத்தில் 1 லிட்டராக அப்படியே குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கொடுங்க. வாட்டர் குடிக்கும்போது தான் ஸ்கின் வந்து நல்ல பளபளன்னு ஆகும். ஸோ வாட்டர் வந்து குடிச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃப்ரூட்டாக வேணால் சாப்பிடுங்க, ஜூஸாக வந்து சாப்பிட வேணாம். வாட்டர் குடிங்க பெஸ்ட்டு. நம்பர் 9, ப்ரோட்டீன் ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கின் கேர் ட்ரிங்க் வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, பயோட்டின் ப்ரோட்டீன் ட்ரிங்க். அதிலே சீட்ஸு, நட்ஸு, ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா கொலாஜன் கண்டென்ட் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களுமே அதை எடுத்துக்கல அப்படின்னா கூட வீட்டில் நீங்களுமே சீட்ஸு, நட்ஸு, ஸ்கின்னுக்கு தேவையான ஸ்கின்னை வந்து சூப்பராக வச்சுக்கிற ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லியும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், வாழைப்பழமோ ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் கொலாஜன் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இம்யூனிட்டிக்கு வந்து நம்மளோட மதர் ஃபீடு பவுடர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இம்யூனிட்டியும் வேணும்,
ஸ்கின்னுக்கு தேவையான இன்டேக்கும் எடுத்துக்கணும். இன்டேக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வெளியிலேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம இன்டேக்கும் நம்ம எடுத்துக்கணும். ப்ராப்பராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நல்லா தண்ணி குடிக்கிறோம், நம்ம டெய்லியும் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றோம், வைட்டமின் ப்ரோட்டீன் ட்ரிங்க் மட்டுமே ஒரு டம்ளர் குடித்தாலே போதும். இல்லை நீங்கள் வந்து சீட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், எல்லாரோட ஸ்கின்னையுமே சூப்பராக வச்சுக்கலாம். நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டே பை டே வந்து பிக்மெண்டேஷன் இருந்தாலும் ரெடியூஸ் ஆகும். ஒரு பேசிக்காக உங்களுக்குன்னு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து டிசைன் பண்ணிக்கிட்டு உங்கள் டைமிங்குள்ளே டிசைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எந்த அளவுக்கு ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லாங்காக உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக ஏஜிங் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு 50 இயர்ஸில் கூட 30யான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு கூட உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். இது வரைக்கும் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ப்ராடக்ட் பர்ச்சேஸே பண்ணலை அப்படின்னா நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்டேட்டஸில் நிறைய பேரோட ஃபீட்பேக் வச்சுருக்கேன், பார்த்துட்டு எனி ஒன் ப்ராடக்ட் ட்ரை பண்ணிவிட்டு கூட அடுத்தடுத்து உங்களோட ஸ்கின் கேர் கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தி ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.